ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்துக்கான சொத்து வரி விதிப்பு எண் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வரி விதிப்பு எண் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதுக்கு bptax.tnrd.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வரி விதிப்பு எண் நாங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே அந்த ப்ராப்பர்ட்டியில் எதுனா வரி செலுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான ரெசிப்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜில் போனீங்கன்னா அங்கே பாருங்கள், சேவைகள் கீழே வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அது கூடவே வரி விதிப்பு எண் கட்டாயம் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், வரி விதிப்பு எண் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ரசீது எண் வந்து கேட்பாங்க. நம்ம ரசீது கையில் இருந்தால் நம்ம போய் இதில் டவுன்லோட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வரி விதிப்பு எண் இருந்துச்சுன்னா அவங்க எத்தனை டைம் வந்து வரி செலுத்தியிருக்காங்களோ அந்த எல்லா ரெசிப்ட்டும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டாவதாக, இப்போ நீங்கள் குயிக்காக வரி செலுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பாருங்கள், விரைவாக வரி செலுத்த அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா விரைவாக வரி செலுத்துவதற்கும் உங்களுக்கான வரி விதிப்பு எண் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண முடியும். இங்கே பாருங்கள், பே டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இது ஒன்லி வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு தான். முனிசிபாலிட்டிக்கு, அதாவது நகராட்சி பகுதிகளுக்கு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்து நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், வரி வகை அதே மாதிரி வரி விதிப்பு எண் கேட்குறாங்க. ஸோ இந்த வரி விதிப்பு எண் தெரிஞ்சதுன்னா நம்ம குயிக்காக பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அகைன் இந்த ஹோம் பேஜுக்குள்ளே போயிடுறேன். அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ வரி வகையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சொத்து வரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குடிநீர் கட்டணம், தொழில் வரி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான நம்பர் தெரியணும் அப்படின்னா சொத்து வரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக எந்த வில்லேஜ் பஞ்சாயத்தோ அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே வரி விதிப்பு எண், மொபைல் நம்பர், அலைபேசி எண், கதவு எண் கேட்டிருப்பாங்க. இப்போ வரி விதிப்பு எண் நம்மளுக்கு தெரியாது. இன்கேஸ் அந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இருந்ததுன்னா அந்த மொபைல் நம்பர் போடுங்க. ஓடிபிலாம் வராது, ஜஸ்ட் அந்த நம்பர் மட்டும் போட்டால் போதும். அண்ட் மூணாவதாக கதவு எண், அந்த சொத்து வரியினுடைய அந்த சொத்தினுடைய டோர் நம்பர் என்ட்ரு பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். இப்போ நான் என்னுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக கீழே இருக்கக்கூடிய கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இது கொடுத்ததும் கீழே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த சொத்தினுடைய வரி விதிப்பு எண் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்து வரி யார் பேரில் இருக்குது, வார்டு எண் என்ன, குக்கிராமத்தின் பெயர் என்ன, தெரு பெயர் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இந்த மெத்தட் மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டினுடைய, அதாவது வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டினுடைய வரி விதிப்பு எண் நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.